குட் மார்னிங் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா 13/8 வியாழக்கிழமை, சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. ஓகேங்களா? இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து ஃப்ளாட்டாக தான் வந்து ஓப்பன் ஆயிருக்குது. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் முழுசுமே வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிற மாதிரி காமிக்குது. ஓகேங்களா? ஸோ சென்செக்ஸ் வந்து ஒரு 145 பாயிண்ட் கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி காமிக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கான நம்மளுக்கு ட்ரேட் பிளான் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஆல்மோஸ்ட் நிஃப்டியில் வந்து நம்ம நேற்றுக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகின உடனே கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அகைன் வந்து செல் சைடு தான் ஃபுல்லாக செல் சைடு போயிட்டு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏரியாக்களில் வந்த செல்லர்ஸ், அதாவது ரீட்டைல் செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் ஆகி திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து திரும்ப பிரேக் டவுன் ஆகச்சில் தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் என்ட்ரி ஆகுவாங்க. ஸோ இந்த செல்லர்ஸ் எல்லாத்தையுமே வந்து மார்க்கெட் என்ன பண்ணுன்னு சொன்னால் ஒரு சில பேர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. இந்த ஏரியாவில் மார்க்கெட் சஸ்டைன் ஆகின உடனே ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருப்பாங்க. அதுபோக இன்னும் மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து கீழே தான் போகும் அங்கே அப்படி வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணி ஹோல்டு பண்ணவங்களை மார்க்கெட் எனர்ஜி லாஸ்ட் 1 ஹவரில் வந்து அவங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து மேக்ஸிமம் ஹிட் பண்ணதுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்களோட ப்ராஃபிட்டை வந்து ஆல்மோஸ்ட் கம்மி பண்ண என்ன ஆகும்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும்போது அவங்க வந்து சின்ன ப்ராஃபிட்டில் வந்து புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ செல்லர்ஸ் வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து இல்லை. ஸோ செல்லர்ஸ் வந்து அப்படியே இருந்தாலும் சின்ன குவான்டிட்டியில் இருப்பாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இப்போ ஃப்ளாட்டாக வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கிறதுனால என்ன ஆகும்னு சொன்னால் என்னோட ப்ரெடிக்ஷன் படி என்ன ஆகும்னு சொன்னால் மார்க்கெட்டு சடனாக வந்து என்ன ஆகும்னு சொன்னால் கொஞ்சமாக பையர்ஸை அட்ராக்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு தான் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்குறேன். அப்படி இல்லை மார்க்கெட்டு ஓப்பன் ஆகி சடனாக கீழே வருதுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அது நல்லா இருக்காது. ஏன்னு சொன்னால் சடனாக போகிற அளவுக்கு இங்கே வந்து பையர்ஸோட குவான்டிட்டியும் இருக்காது, செல்லர்ஸும் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து அப் டவுன் அடிச்சு கன்சல்டேஷன் தான் ஆகும். ஸோ இன்றைக்கும் கீழே வந்துச்சுன்னு சொன்னால் சேம் கன்சல்டேஷனாக தான் மார்க்கெட் வந்து ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து நம்மளுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து ட்ரேடு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மணி 9:15 ஆயிடுச்சு. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து கேண்டில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம் இப்படி வருது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே வந்து நல்ல ஒரு ரெட் கேண்டில் தான். சென்செக்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் கேண்டில் தான் வைக்குது. ஸோ நம்மளுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் கிடச்சின்னு சொன்னால் நம்ம வந்து ட்ரேடில் என்ட்ரி ஆகிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு பெரிய கேண்டிலாகவே வைக்குது. ஓகே, சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நம்மளுக்கு கிடச்சின்னு சொன்னால் நம்ம வந்து ஓகே ட்ரேடில் வந்து என்ட்ரி ஆகிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ புட் ஆப்ஷன் சைடு வந்து ஒரு 176 மேலே போச்சுன்னா நம்ம வந்து என்ட்ரி ஆகிக்கலாம். ஓகேங்களா? நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே வந்து ஓகே, நம்ம இப்போ என்ட்ரி ஆயாச்சு. சரிங்களா? ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட 50%. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட 50% வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து ஸ்டாப் லாஸு, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து டார்கெட்டுக்காண்டி வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே,
ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அடுத்த கேண்டில் வந்து கீழே வருது. நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே வந்து கீழே தான் வருது. ஸோ பார்க்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 700, ஆமாம் 700 பக்கம் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரிங்கிறதுனால மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் வேகமாக இருக்கும். ஸோ அதனால் பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 700, 800 பக்கம் ப்ராஃபிட் வந்துட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கேண்டிலில் சடனாக கீழே இறங்கிடுச்சு. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பைரி டே, அதாவது சென்செக்ஸோட எக்ஸ்பைரியில் வந்து கொஞ்சம் வொலடைல் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா டேலோ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து உடச்சி கீழே இறங்குது. ஆனால் நிஃப்டி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஸோ டெய்லியோ லோவில் தான் வந்து அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா புட் சைடுக்கான ப்ராஃபிட் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இன்க்ரீஸ் வந்து ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து சஸ்டெயின் ஆகுதுன்னு சொன்னால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். சடனாக ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வந்து வரும். அதாவது அது கால் சைடாகவும் இருக்கலாம், இல்லைனா புட் சைடாகவும் இருக்கலாம். சடனாக ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வந்து வரும். ஸோ நம்ம டைரெக்ஷனில் வந்து ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கிடச்சின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வர பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காஸ்ட்டு தான் வந்து மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன் அடிச்சிட்டு இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட நமக்கு வந்து ஒரு ஸ்விங் கிடச்சிருக்குது. ஸோ என்ன நம்ம வந்து நம்மளோட ட்ரையல் ஸ்டாப் லாஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒருவேளை மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சுன்னு சொன்னாலும் நம்மளுக்கு ஒரு சின்ன லாஸோட வந்து போகிற மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 900 ரூபா பக்கம் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? जी स्टॉप पेट्रोल பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 1000 ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து வந்துருச்சு. ஸோ மார்க்கெட் வந்து என்னமே கீழே தான் இறங்கும். ஸோ அதனால் நான் வந்து ப்ராஃபிட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி எடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1100 ரூபா வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் புது செல்லர்ஸும் வந்து வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து சஸ்டன் ஆகிட்டு திரும்ப அகைன் வந்து பிரேக் டவுன் ஆகுது அப்படிங்கிறதுக்காண்டி புது செல்லர்ஸ், அதாவது ரீட்டைல் செல்லர்ஸ் வந்து வர ஆரம்பிப்பாங்க. ரீட்டைல் செல்லர்ஸ் வந்தாங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ரிவர்சல் தான் ஆகும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, கிட்டத்தட்ட 1100 ரூபா பக்கம் எனக்கு ப்ராஃபிட் காமிச்சிட்டு இப்போ சடனாக டக்குன்னு ஒரே கேண்டில் வந்து பாதியாக நம்மளுக்கு கம்மியாயிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து காஸ்ட் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை பெரிய ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளோட ட்ரெயில் ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே இருக்குது. நிஃப்டியில் நம்ம வந்து ட்ரெயில் ஸ்டாப் லாஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை உடச்சி மார்க்கெட் வந்து மேலே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு சின்ன லாஸோட வந்து எக்ஸிட் ஆயிடலாம். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது.
பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் வந்து பெரிய கேண்டிலாக வச்சுட்டு அகைன் வந்து மார்க்கெட் மேலே தான் போகுது. ஸோ பார்க்கலாம். சென்செக்ஸ் வந்து நல்லா டவுன் அடிக்குது. ஸோ அதோட இம்பேக்ட் வந்து நம்மளுக்கு நிஃப்டியில் தெரியுது. கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 1000 ரூபா பக்கம் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே, இந்த திருப்பு வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே வந்துச்சுன்னா நம்ம வந்து புக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து அந்த இடத்துல கரெக்டாக சஸ்டெயின் ஆகுது. ஸோ அதனால் நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்லது. ஓகே, ஓகே, ஒரு 1100 1200 பக்கம் போகுது. பார்க்கலாம். 300, ஓகே, 1300 ரூபா வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து புக் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு மேலே போக மாட்டேங்குது, அதிலே நிற்கிது. ஓகே, நான் வந்து இப்போ புக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட பொசிஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 1300 ரூபா பக்கம் நம்மளுக்கு ப்ராஃபிட் காமிச்சிட்டு மார்க்கெட் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் சஸ்டெயின் ஆகுது. ஸோ அந்த மாதிரி சஸ்டெயின் ஆகும்போது என்னன்னு சொன்னால் சடனாக மறுபடியும் ஒரு ரிவர்சல் வந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளோட ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு தான் மறுபடியும் என்ன ஆகும்னு சொன்னால் மார்க்கெட் வந்து மேலே போகிற மாதிரி போகும். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே வந்து ஒரு கேண்டில் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு வார்னிங். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிரீன் கேண்டில் ஜஸ்ட் ஒரு வார்னிங். இந்த வார்னிங் என்னன்னு சொன்னால் இந்த இடத்துல பையர்ஸ் வந்து கொஞ்சம் ஆக்டிவ் ஆகுறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து கேண்டில் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிட்டு அகைன் வந்து மேலே அடுத்த கேண்டில் கொஞ்சமாக மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப வந்து ரிவர்சல் வந்துருச்சு. ஸோ இது என்னன்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல பையர்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் மறுபடியும் ரெட் கேண்டில் வச்சு கீழே கொண்டு வருவாங்க. கீழே கொண்டு வரும்போது நம்ம என்ன சொன்னோம், இல்லை புட் சைடு தான் போகுதுன்னு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, செல்லர்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவ் ஆகும்போது அகைன் வந்து எப்படி போகும்னு சொன்னால் இந்த மாதிரி 2-3 கேண்டில் வச்சு கொஞ்சமாக ஒரு 10 பாயிண்ட் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் காமிச்சிட்டு அகைன் வந்து இந்த இடத்துல என்ட்ரான செல்லர்ஸை வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் கரெக்டாக நம்மளோட இந்த ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட்டு அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட் பண்ணிவிட்டு அகைன் வந்து பெரிய ஃபால் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து அகைன் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து திரும்ப ஒரு ரிவர்சல் ஆகி திரும்ப பெரிய ஃபால் வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட்டு என்ன ஆகும்னு சொன்னால் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படிங்கிறத வந்து கிரியேட் பண்ணும். இப்போ ஸ்டாப் லாஸ் வந்து எதுக்கு வருது, அதாவது என்ட்ரி ஒரு இடத்துல வந்து நம்ம இப்போ என்ட்ரி ஆகுறோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சஸ்டெயின் ஆகி ரீட்டைல் ட்ரேடர் என்ன யோசிப்பாங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல மார்க்கெட் கொஞ்சம் நேரமாக சஸ்டெயின் ஆகி திரும்ப புட் சைடு வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஸோ புட் சைடு வரும்போது நம்ம எல்லாரும் என்ன ஆகும்னு சொன்னால் செல் சைடு வந்து என்ட்ரி ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு 10 பாயிண்ட் டு 20 பாயிண்ட் நம்ம வந்து டார்கெட் வச்சோம்னு சொன்னால் ஈஸியாக ஒரு ஸ்கேல்பிங் வந்து பண்ணிட்டு நம்ம ஈஸியாக எக்ஸிட் ஆயிடுவோம். ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இந்த நேற்றைக்கான வந்து லோ வர வந்து மார்க்கெட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ஒரே கேண்டிலில் சடனாக வந்து கீழே வந்து வராது. ஓகேங்களா? ஒரே கேண்டில் வந்து நேரே இப்படி வந்து மார்க்கெட் வந்து டச் ஆகாது. அப் டவுன் அடிச்சு தான் என்ன ஆகும்னு சொன்னால் இந்த லோவுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி அப் டவுன் அடித்து வர்ற மாதிரி நிஃப்டி வந்து வந்துச்சுன்னு சொன்னால் ஆப்ஷன் பையர்ஸை பொறுத்தளவுக்கு பெரிய அளவில் ஒன்றும் என்ன சொல்கிறது மூவ்மெண்ட் வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ ப்ரீமியம் மூவ்மெண்ட் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது. ப்ரீமியம் டிகே வந்து ஆகி ஓரளவுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் தான் வரும். ஸோ சடனாக என்ன ஆகும்னு சொன்னால் அகைன் வந்து செல்லர்ஸ் வந்து ஆட் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டில் கேண்டில்ஸ் தெரிஞ்சுன்னு சொன்னால் அவங்களோட ஸ்டாப் லாஸ் அடிக்க கண்டிப்பாக மார்க்கெட் வந்து மேலே போகும். ஸோ இந்த ட்ராப்பில் வந்து நம்ம மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா எப்போவுமே நம்மளுக்கான ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு சடனாக எக்ஸிட் ஆயிடுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட கான்செப்ட்டு. ஸோ அதனால் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல நீங்களும் ட்ரேட் பண்ணி
என் கூட சேர்ந்து ப்ராஃபிட் வந்து எடுங்க. வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.